Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ டிசம்பர் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் அப்சர்வ்ட் 50th விஜய் திவாஸ் ஆன் ஓகேவா. ஸோ நம்ம எந்த டேல இந்த விஜய் திவாஸ் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 16th வந்து நம்ம விஜய் திவாஸா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்த இயர் 2021 இருக்கு இல்லையா, அதோடைய 50th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் ஏன் டிசம்பர் 16th வந்து விஜய் திவாஸா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான் 1971ல இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் வார் நடந்தது அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லையா ஓகேவா. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1971ல டிசம்பர் 3ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 16 வரைக்கும், அதாவது 13 days வந்து இந்த வார் நடந்தது. அண்ட் டிசம்பர் 16 வந்து அஃபீஷியலா இந்தியா வின் பண்ணதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா. அண்ட் அதனாலதான் டிசம்பர் 16th அப்படின்றத நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜய் திவாஸா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் இதை வந்து விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ விஜய் திவாஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன டேவா சொல்லலாம் அப்படின்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் பங்களாதேஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து லிபரேஷன், பங்களாதேஷுடைய லிபரேஷன் டேவாவும் வந்து இதை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 1971 வார்க்கு அப்புறமா தானே ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்த பங்களாதேஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு செப்பரேட் கண்ட்ரி வந்து ஃபார்ம் ஆச்சு ஓகேவா. அண்ட் இந்த வார்ல வந்து டிசம்பர் 4ல வந்து நம்மளுடைய இந்தியன் நேவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி கராச்சி போர்ட்டை வந்து ஃபுல்லாவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்களா ஓகேவா. ஸோ அது என்ன அந்த ஆப்ரேஷனுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரெண்ட் அப்படின்றது தான் வந்து அந்த ஆப்ரேஷனுடைய நேம் ஓகேவா. ஸோ டிசம்பர் 16 தான் இந்தியா வந்து இந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த வார்ல அஃபிஷியலா வின்னரா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டேவை தான் வந்து நம்ம விஜய் திவாஸ் அப்படி இல்லைன்னா விக்டரி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டிசம்பர் 16 வந்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற வார் மெமோரியல் பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அந்தந்த ஸ்டேட்ஸ் ரெஸ்பெக்டிவ் சிஎம்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா டிஃபென்ஸ் மினிஸ்டர், அண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி எல்லாருமே வந்து அவங்களுடைய மரியாதை இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அந்த போர்ல உயிரிழந்த வீரர்களுக்கான மரியாதையை வந்து எல்லாருமே வந்து செலுத்தினாங்க. அண்ட் இந்த டேல டிசம்பர் 16 இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்தியன் நேவி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் 4th வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம், இந்தியன் நேவி டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் அந்த டேக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்றது தான் வந்து இந்த இயருக்கான தீம். அண்ட் எதுக்காக அப்படின்னா இந்த 50th ஆனிவர்சரிக்காக தான் வந்து இந்த ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் அப்படின்ற இந்த தீம்ல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் 16th வந்து ஒரு கமமரேட்டிவ் ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாரு ஓகேவா. ஸோ கமமரேட்டிவ் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங் தான் ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் இந்த 50th ஆனிவர்சரி இந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ இதுல ஒரு 3 days ஃபங்க்ஷன்ஸ் வந்து பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு. அதுல நம்மளுடைய கண்ட்ரி சார்பா யாரு பார்ட்டிசிபேட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பங்களாதேஷ்ல நடக்கிற இந்த செலிப்ரேஷன்ல வந்து பார்ட்டா இருக்காரு ஓகேவா. ஸோ பங்களாதேஷுடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்கா அண்ட் டாக்கா அப்படின்றது தான் கேபிட்டல் அண்ட் கரன்சி. அண்ட் பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டரா யாரு இருக்கா அப்படின்னா ஷேக் ஹசீனா அப்படின்ற பர்சன் வந்து பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டரா வந்து இருக்காங்க. அண்ட் டிசம்பர் 12 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேவா செலிப்ரேட் பண்றோமா ஓகேவா. ஸோ என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம், யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேவா வந்து நம்ம எந்த டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் 12th வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் டிசம்பர் 10 ஓகேவா. ஸோ டிசம்பர் 10 வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே ஓகேவா. அண்ட் இதே டேல தான் நம்ம இன்டர்நேஷனல் அனிமல் ரைட்ஸ் டேவுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 10ல வந்து எவ்ரி இயர் நோபல் பிரைஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா, ஸோ இதை வந்து நம்ம நோபல் பிரைஸ் டேவாவுமே வந்து டிசம்பர் 10 அப்படின்றத செலிப்ரேட் பண்றோம். டிசம்பர் 10ல தான் ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்ற பர்சன் இறந்தாங்க. அவருடைய டெத் ஆனிவர்சரியில தான் எவ்ரி இயர் வந்து நோபல் பிரைஸ்க்கான அவார்ட் செரமனி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்
recently which of the following offering has got UNESCO's heritage tag? ஓகேவா? ஸோ ரீசெண்டா யுனெஸ்கோ இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ உடைய ஒரு கமிட்டி மீட்டிங் 16th கமிட்டி மீட்டிங் வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல வந்து நடந்தது. ஓகேவா? அண்ட் யுனெஸ்கோ உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதோடைய சேர் பர்சனா யார் இருக்கா அப்படின்னா ஆட்ரோ அசோலே அப்படின்ற பர்சன் வந்து சேர் பர்சனா இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் இதுவுமே கேள்விப்பட்டிருக்கோம், யுனெஸ்கோக்கான இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னது? யுனெஸ்கோ உடைய இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் சைட். ஓகேவா? அண்ட் ஹெரிடேஜ் சைட் ஆஃப் ஹியூமனிட்டி இந்த இயர் வந்து யுனெஸ்கோல இருந்து இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் சைட்ஸ் இல்ல அதுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய மானுமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியால இருந்து எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா துர்கா பூஜாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியால நிறைய பிளேசஸ்ல வந்து துர்கா பூஜா அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ 10 days ஃபெஸ்டிவல். ஓகே, இந்தியால நிறைய பிளேசஸ்ல இந்த துர்கா பூஜா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா கொல்கத்தால நடக்கிற இந்த துர்கா பூஜா ஃபெஸ்டிவல் தான். ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த 16th கமிட்டியில யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் சைட் ஆஃப் ஹியூமனிட்டியில வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட் பண்ணது மூலியமா டோட்டலா இந்தியால வந்து இந்த யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இருக்கு இல்லையா, மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13 இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா 13 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017ல கும்பமேளா கண்டக்ட் பண்ணாங்களா? ஓகேவா? ஸோ அந்த கும்பமேளா வந்து ஆட் பண்ணாங்க. அண்ட் சவ் டான்ஸ் அப்படின்றது ஒண்ணு. ஓகேவா? ஸோ என்ன டான்ஸ்? சவ் டான்ஸ் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரளால இருக்கிற கோடி ஆட்டம் அப்படின்றது ஒண்ணு. ஓகேவா? சாரி, கூடி ஆட்டம் அப்படிங்கிறது அது ஒண்ணு, முடியாட் அப்படின்ற இந்த 2 டான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதையுமே வந்து இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல மானுமெண்ட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும், இல்ல கலெக்டபிள் திங்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ற ஏன்ஷியன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ட்ரெடிஷன்ஸை வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸுமே வந்து இந்த யுனெஸ்கோ லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபெஸ்டிவலை வந்து ஓகேவா இந்த யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஆட் பண்றது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ யுனெஸ்கோவுடைய ஹெரிடேஜ் இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல வந்து இந்தியால ரீசெண்டா ஆட் ஆனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவில் நடக்கிற துர்கா பூஜா தான் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த துர்கா பூஜாவோட சேர்த்து இந்தியால மொத்தமா எத்தனை யுனெஸ்கோக்கான இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட் மொத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 13 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Union Cabinet has approved a proposal to raise the legal marriage age of women from 18 to how many years? So இப்போ வரைக்கும் இந்தியால வந்து உமன்ஸுக்கான மேரேஜ் ஏஜ், லீகலான மேரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னா 18. ஓகேவா? ஸோ மென்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா 21 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற 18 இயர்ஸ் ஆன உமன்ஸ் அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற உமன்ஸ் அண்ட் மென்ஸுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வந்து லீகலா. ஓகேவா? அண்ட் இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, உமன்ஸுக்கான மேரேஜ் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் 2020 இண்டிபெண்டன்ஸ் டே அனௌன்ஸ்மெண்ட்லயே வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னாரு. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ உமன்ஸ்க்கான ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ண சொல்லி ஒரு கமிட்டியும் செட் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கான ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயா ஜெட்லி அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து அந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. அண்ட் அதுபடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸுக்கான மேரேஜ் ஏஜை வந்து 18 இயர்ஸ்ல இருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த பில் வந்து கூடிய சீக்கிரமா விண்டர்ல பார்லிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஹிந்து மேரேஜ் பில்லா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஹிந்து மேரேஜ் பில் எந்த இயர் 1955. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ சைல்ட் மேரேஜ் இருக்கு இல்லையா 2006 அந்த ஆக்ட். ஸோ இந்த 2 ஆக்ட்ஸ்
ஸ்லயுமே என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ இந்த பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மேரேஜ் ரிலேட்டட் பில்ஸ், ஓகேவா? ஸோ அதுல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வின்டர் பார்லிமெண்ட்ஸ்ல வந்து கொண்டு வரதா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21 இயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் பிளஸ் வந்து அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலாவுமே வந்து உமன் இண்டிபெண்டா இருப்பாங்க அண்ட் ஹெல்த் வைஸுமே வந்து அவங்களுக்கு இந்த 21 அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஏஜ், அப்படி மேரேஜ் பண்றதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெயின் ரீசன் எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வேணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றத வந்து எல்லா செக்டார்ஸ்லயுமே சொல்லிட்டே இருக்கோம், ஓகேவா? ஸோ எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்ல உமன்ஸ் வந்து கம்மியா ஒர்க் பண்ற எல்லா ஸ்பேஸ்ல வந்து மென்ஸ் பார்ட்டிசிபேஷனை விட உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ், எந்தெந்த செக்டார்ஸ்ல எல்லாம் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியா இருக்கும், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்றத கேட்கல, அதனால அதையும் ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம எல்லா செக்டார்ஸ்லயுமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கேட்டுட்டு, பட் இந்த மேரேஜ் விஷயத்துல வரும்போது நம்மளே கவர்மெண்டே வந்து மென்ஸுக்கு 21 இயர்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு 18 இயர்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது, ஸோ இதுலயுமே வந்து உமன்ஸுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனும் வந்து இப்போ இந்த இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு ரீசன், ஓகேவா? ஸோ இந்த கமிட்டிக்கு ஹெட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜெயா ஜெட்லி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following has signed a biggest ever deal worth rupees 2,400 with BEL for LCA fighters, ஓகேவா? ஸோ இந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர்ஸ் ஃபிளைட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ் அப்படின்றது, ஓகேவா? அண்ட் MK-1A டைப். ஸோ இந்த ஃபிளைட்ஸுக்கு வந்து ஏரோநாவிக்ஸ் அப்படின்ற அந்த சிஸ்டமை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு தான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கூட வந்து ஒரு கம்பெனி வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர்ஸ், இதை வந்து யாரு மேக் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா DRDO கூட சேர்ந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்டுக்கு ஒரு பார்ட்டா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவியானிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து தேவைப்படுது, ஓகேவா? ஸோ என்னது ஆவியானிக்ஸ் அப்படின்ற பார்ட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிளைட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஸ்பிளே சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றது தான் இந்த ஆவியானிக்ஸ். ஸோ இதுக்காக பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் கூட யாரு டைப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த 2,400 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த டைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023 to 2024ல இருந்து இந்த தேஜஸ் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 3 கம்பெனிஸ் ஜாயின் பண்ணி உருவாக்குன இந்தியாலேயே இன்டிஜினியஸா ஃபார்ம் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா DRDO, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ரீசெண்டா இந்த டைப் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து அவங்களுடைய அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பார்ட்ஸ்க்காக ரீசெண்டா பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் கூட இந்த 2,400 ரூபீஸ்க்கு வந்து ரீசெண்டா சைன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், Cabinet has approved how many crores scheme to boost semiconductor and manufacturing, ஓகேவா? ஸோ செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங், ஓகே? ஸோ இது ரெண்டுக்காக டோட்டலா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். மெயினா இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல, அதாவது எவ்ரிடே லைஃப்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகே? அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல எல்லா கண்ட்ரிஸோடைய பார்டர்ஸும் லாக் ஆயிருக்கும் போது நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய குறை வந்து ஏற்பட்டுச்சு, ஓகேவா? ஸோ ரொம்பவே இந்த செமிகண்டக்டர்ஸ்ல ஷார்டேஜ் வந்து இந்தியாவில் அதிகமா இருந்தது. ஏன்னா இந்த
கண்டக்டர் அப்படின்றத வந்து இந்தியால வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல. நம்ம இப்ப வரைக்குமே வந்து அதை இம்போர்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாக்டவுன்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செமிகண்டக்டர்ஸை நம்மளால வந்து இம்போர்ட் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா எதுக்கு நம்ம எல்லா கண்ட்ரிஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், நம்மளே ஏன் இந்த செமிகண்டக்டர்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து செட் பண்ணக்கூடாது. இந்த செமிகண்டக்டர்ஸா இருக்கலாம் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ஏன் நம்மளே மேக் பண்ண மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த டிசைட் பண்ணி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட்டையும் அலோகேட் பண்ணி அதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸையும் வந்து செட் பண்ண போறாங்க. ஓகே, அண்ட் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 76,000 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 76,000 crore. அண்ட் நெக்ஸ்ட் 6 yearsல ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 6 yearsல இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இதுல இந்தியா வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து $300 billion வரைக்குமே வந்து அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் செக்டார்ஸ்ல இந்தியா உடைய எக்கனாமி வந்து எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் 6 yearsல அப்படின்னா 300 billion வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பை 2025 குள்ள இந்தியனுடைய எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $5 trillion வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எந்த இயர்க்குள்ள 2025 குள்ள இந்தியாவுடைய எக்கனாமி வந்து எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய எக்கனாமி வந்து $5 trillion வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்றத வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who released the book title Principles and Practice of Oncology. ஓகேவா, ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அன்காலஜி அப்படின்ற புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து கவுஹாத்தில இருக்கிற ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட். ஸோ ஓகேவா, ஸோ அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூரா அப்படின்ற ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மெடிசன் ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கட்டும் அண்ட் மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே கேன்சரை பத்தின அவேர்னஸ் அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஓகேவா, ஸோ அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கை ரிலீஸ் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு ரிலீஸ் பண்ணா அப்படின்னா ஜெகதீஷ் முகி தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஓகேவா, அண்ட் இந்த பர்சன் வந்து அஸ்ஸாம் உடைய கவர்னரா இருக்காரா. ஓகேவா, சோ அசாமுடைய கவர்னர் யாரு அப்படின்னா ஜெகதீஷ் முகி அப்படின்ற பர்சன். அசாமுடைய சிஎம்ஆ யாரு இருக்கா, ஹேமநந்த பிஸ்வ சர்மா அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ வந்து இருக்காரு. ஓகேவா, மனோகர் லால் கட்டர் வந்து எந்த ஸ்டேட்டோடைய சிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னா ஹரியானாவுடைய சிஎம்ஆ வந்து மனோகர் லால் கட்டர் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. அண்ட் ஹரியானாவுடைய சிஎம்ஆ கவர்னரா யாரு இருக்கா அப்படின்னா பண்டாரோ தட்டாதாரியா அப்படின்ற பர்சன் வந்து கவர்னரா இருக்காங்க. அண்ட் நரேந்திர மோடி வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பியூஷ் கோயல் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கான மினிஸ்டரா இருக்காங்க. அமித்ஷா வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரா வந்து இருக்காங்க. Who has taken the charge as the chairman of chief of staff community? ஓகேவா, சோ இந்த chief of staff community இருக்கு இல்லையா, இதுக்கு யாரு சேர்மனா பொறுப்பெடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்ல இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிபின் ராவத் இருக்கார் இல்லையா, ஓகேவா, சோ அவர் தான் வந்து இந்த போஸ்டுடைய சேர்மனா இருந்தாரு. டிசம்பர் 8ல வந்து அவர் போன ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனதுல அவருடைய ஒய்ஃப் பிளஸ் 13 அவங்களோட சேர்த்து ஒரு 13 மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வருண் சிங் அப்படின்ற ஒரே ஒரு கேப்டன் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற நியூஸஸ் வந்து பார்த்தோம். அண்ட் இவர் வந்து சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அண்ட் சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் கமிட்டி, இது ரெண்டுக்குமே வந்து சேர்பர்சனா இருந்த பர்சன். ஓகே, அண்ட் இவர் இருந்த பர்சன் இப்போ போஸ்ட் காலி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டிக்கு எந்த பர்சனை வந்து சேர்மனா ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்எம் நர்வானே அப்படின்றவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி சீஃபா. ஓகேவா, சோ இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் 3 ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான சீஃப்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுடைய நேவி சீஃபா வந்து யார் இருக்கா, ஹரிகுமார் அப்படின்ற பர்சன் ரீசெண்டா நவம்பர் 30ல தான் வந்து அவரு நேவி சீஃப் ஆனார். ஓகேவா, அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சீஃபா இருக்கிற யார் இருக்கிறா, விஆர் சௌத்ரியா, வினோத்குமார் சௌத்ரி அப்படின்ற பர்சன். ஓகேவா, சோ அவர் வந்து செப்டம்பர் 30ல தான் வந்து
ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃப் ஆனாரு. ஓகேவா? ஸோ சீனியாரிட்டி பிரகாரம் ஆர்மி சீஃபா இருக்கிற மனோஜ் முகுந்த் நரவானே அப்படின்ற பர்சனை இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டிக்கு வந்து சேர் பர்சனா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா வந்து 2019ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வர்றதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் பொசிஷனா இருந்தது எந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி தான் வந்து மூணு ஆர்ம்டு ஃபோர்ஸுக்குமே வந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தது. ஒன்ஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அது 3 படைகளுக்குமே வந்து ஹையஸ்ட் பொசிஷனா மாறிச்சு. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்எம் நரவானே அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விவேக் ராம் சௌத்ரி யாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான சீஃப். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான சீஃப் யாரு? விவேக் குமார் சௌத்ரி. ஸோ செப்டம்பர் மந்த் தான் வந்து இவர் அப்பாயிண்ட் ஆனாரு. அண்ட் இந்தியன் நேவி சீஃபா வந்து யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஹரிக்குமார் அப்படின்ற பர்சன். ஓகேவா? கரம்பீர் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹரிக்குமார் அப்படின்ற பர்சன் இந்த நவம்பர் 30th தான் வந்து அவரோட இந்த பொசிஷனுக்கு வந்து வந்தாரு. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 8. அண்ட் இந்தியன் நேவி டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா December 4th வந்து இந்தியன் நேவி டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். Which of the following has become first car maker in India to launch a collection of NFT? So NFT அப்படின்ற வேர்ட்கான மீனிங் வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? என்னது? NFTக்கு நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ 2021ல என்னுடைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ 2021ல ஒரு டிக்ஷனரி வந்து இந்த NFT அப்படின்றத வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் அது எந்த டிக்ஷனரி அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ 2021ல ஒரு டிக்ஷனரி வந்து இந்த NFT அப்படின்றத வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டிக்ஷனரியோடைய நேம் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றத எந்த கார் கம்பெனி வந்து இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி மோட்டார் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றது என்னன்னு சொல்ல, இது வந்து ஒரு யூனிக்கான அசெட். ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற அந்த அசெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒரு டிஜிட்டல் ஓனர்ஷிப் இருக்கும் இல்லையா? ஓகே? ஸோ இந்த என்ன NFT அப்படிங்கிறது என்ன? ஒரு யூனிக் அசெட்ஸ்க்கான ஒரு டிஜிட்டல் ஓனர்ஷிப் தான் வந்து இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றது. ஸோ இந்தியாவில் வந்து எந்த கார் கம்பெனி வந்து அதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கம்பெனியை வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக வந்து எந்த கார் கம்பெனி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி மோட்டார்ஸ். ஓகேவா? ஸோ எம்ஜி மோட்டார்ஸ் தான் வந்து இதை இந்தியாவில் வந்து ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following has partnered with WhatsApp to allow users to shop via chat? So WhatsAppும் எந்த கம்பெனியும் சேர்ந்து நம்ம ஷாப்பிங் பண்றோம் இல்லையா, அதை சேட் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், ஓகேவா? ஸோ பிக் பாஸ்கெட், ஸோ இது மூலியமா வந்து நம்ம க்ரோசரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரீசெண்டா ஜியோ மார்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய ஜியோ மார்ட் இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ வாட்ஸ்அப் சேட் மூலியமா அவங்களுக்கு வந்து நம்ம க்ரோசரி லிஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணோம், லிஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து க்ரோசரிஸை வந்து டெலிவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. மேபி இது கஸ்டமர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் ரெண்டு பேருக்குமே இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேமெண்ட்டை வந்து ஒன்று நம்ம ஜியோ மார்ட் ஆப் மூலியமா வந்து பே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரிஸ் மூலியமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுலயே வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன? நமக்கு டெய்லி தேவையான ப்ராடக்ட்ஸ், ஓகேவா? பிரெட், பட்டர், வெஜிடபிள்ஸ், இல்லை ஃப்ரூட்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எப்பவுமே தேவைப்படும். எவ்ரி மந்த் வந்து இதை
இதை நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெகுலரா தேவைப்படுற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து அவங்க ரெகுலரா வந்து டெலிவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா சேட் மூலியமா எந்த 2 கம்பெனிஸ் சேர்ந்து வந்து இந்த கிராசரி ஷாப்பிங் டெலிவர் பண்றாங்க அப்படின்னா ஜியோமார்ட் அண்ட் வாட்ஸ்அப் சேர்ந்து தான் வந்து டைப் பண்ணி தான் இந்த சர்வீசஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா ஃபோன்பே இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபோன்பே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ வந்து அதாவது ஜான்வரி 1 இருந்து ஜான்வரி 1 2021, ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லை இல்லையா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியால இருக்கிற கார்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? என்னென்ன கார்டு கம்பெனிஸ் எல்லாம் இந்தியால இருக்கு? ஒன்னு ரூபே, விசா அண்ட் மாஸ்டர் கார்டு. ஓகேவா? ஸோ இந்தியால மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இந்த 3 கம்பெனிஸ் ரிலேட்டடானது தானே. ஸோ இது ஜான்வரி 1 அப்புறமா இந்த கார்ட் கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸ் உடைய டீடைல்ஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடாது. அவங்களுடைய டீடைல்ஸ் அப்படியே ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் மூலியமா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ டோக்கனைசேஷனை ஜான்வரி 1 இருந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டோக்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 கார்ட் கம்பெனிஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டோக்கனைசேஷன் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபோன்பே சேஃபர் கார்டு அப்படின்றத வந்து ஃபோன்பே வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஃபோன்பே வந்து இந்த 3 கம்பெனிஸ்க்கான அந்த டோக்கனைசேஷன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை எல்லாமே வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னா ஃபோன்பே தான் வந்து பாத்துக்கிறதா ரீசெண்டா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் சைன்ட் a letter of intent for collaboration in digital media. ஸோ இந்தியா அண்ட் எந்த 2 கண்ட்ரி சேர்ந்து இந்த டிஜிட்டல் மீடியா அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல வந்து இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றத பாத்துக்கலாம். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா அண்ட் சம் அதர் கண்ட்ரீஸ் அப்படி இல்லைன்னா 2 கம்பெனிஸ் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்டிஸ் இல்ல 2 கண்ட்ரீஸ் வந்து நாங்க இந்த மாதிரி பிசினஸ் டீல் வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு கமிட்மெண்ட். ஓகேவா? சோ அந்த கமிட்மெண்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ 2 கண்ட்ரீஸா இருக்கலாம், இல்ல 2 பார்ட்டிஸ் இல்ல 2 கம்பெனிஸ் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் டீல்ல என்டர் ஆகுறோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த டிஜிட்டல் மீடியா அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து இன்னும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியட்நாம் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் வியட்நாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியட்நாமுடைய கேபிட்டலா எதுவும் இருக்கு அப்படின்னா ஹனாய் இருக்கு. அண்ட் அதோடைய கரன்சியா என்ன இருக்கு அப்படின்னா டாங் அப்படின்றது வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா இந்தியா வந்து போலண்ட் கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? சோ எதுக்காக? mutual assistance in criminal activities. ஓகேவா? சோ இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல டெரரிசமுமே வரும். ஓகேவா? சோ ரெண்டு கண்ட்ரீஸும் டெரரிசம் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கான அந்த ப்ராசஸிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, சோ அவங்கள ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அசிஸ்டன்ஸை வந்து எந்த கண்ட்ரியோடைய இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலாந்து கூட பண்ணியிருக்காங்க. போலாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னா வார்சா. அண்ட் அதோடைய கரன்சியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜோல்டி அப்படின்றது வந்து அதோடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who has been named as the global entrepreneur of the year. so global entrepreneur of the year வந்து யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியனா இந்த அவார்டை ரிசீவ் ஆகுறதும் இந்த பர்சன் தான் வந்து ரிசீவ் பண்றாரு. ஓகேவா? சோ இப்போ வரைக்கும் இந்த குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அப்படின்றத எந்த இந்தியனும் ரிசீவ் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் இந்தியனா ரிசீவ் பண்றதும் இந்த பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனா வந்து ரிசீவ் வந்து பண்றாரு. ஓகேவா? அண்ட் இத வந்து இந்த அவார்டை வந்து யாரு பிரசன்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலிகான் வேலியில இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து கொடுக்குறாங்க, தி இண்டஸ் ஆண்டர்பிரனர். ஓகேவா? சோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலிகான் வேலி பேஸ்டு
தி இண்டஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்ற கம்பெனி தான் இந்த குளோபல் ஆண்டர்பிரனர் அப்படின்ற குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை கொடுக்குறாங்க. மொத்தமா 4 பேருக்கு இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்தியனா இந்த அவார்டை ரிசீவ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய பிர்லாவுடைய சேர்மன் குமாரமங்கலம் பிர்லா அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? சோ ஆதித்ய பிர்லாவுடைய சேர்மனா இருக்கிற குமாரமங்கலம் பிர்லா அப்படின்ற பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனா குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வந்து வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய எக்ஸ்ட்ராடினரி லீடர்ஷிப் இன் டியூரிங் தி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ லாக்டவுன்ல இருக்கும் போதும் அவருடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு இந்த அவார்டை வந்து தி இண்டஸ் ஆண்டர்பிரனர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டோட்டலா 4 பர்சன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ ரிமைனிங் 3 பர்சன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க். ஓகேவா? ஸோ இந்த 2021 டைம் மேகசினுடைய பர்சன் ஆஃப் தி இயரா யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலான் மஸ்க் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2021ல எலான் மஸ்க் வந்து ஜெஃப் பெசோஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பில்லியனராகவும் வந்து இந்த இயர் அவர் வந்திருக்காரு. ஓகேவா? அண்ட் எலான் மஸ்க் வந்து இந்த இயர் இந்த குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் பெசோஸ். ஓகேவா? ஸோ அமேசானுடைய ஃபவுண்டர், இவர் வந்து டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபவுண்டர். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்ய நடேலா, மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவா இருக்கார் இல்லையா. ஓகேவா? ஸோ அவர் இவங்க 3 பேருக்கும் தான் வந்து இந்த குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் வித் குமாரமங்கலம் பிர்லாவோட சேர்ந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இவருக்கு எந்த கேட்டகரியில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க்கு வந்து குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் இமிகிரண்ட் ஆண்டர்பிரனர். ஓகேவா? ஸோ குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர்ல இமிகிரண்ட் ஆண்டர்பிரனர் அந்த கேட்டகரிக்கு கீழே எலான் மஸ்க்கும் ஜெஃப் பெசோஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகேவா? இதுக்கு கீழேயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சத்ய நடேலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் எக்ஸப்ஷனல் சிஇஓ. ஓகேவா? ஸோ என்னது எக்ஸப்ஷனல் சிஇஓ. ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு கீழே இந்த 3 பர்சன்ஸ் பிளஸ் குமாரமங்கலம் பிர்லாக்கு வந்து தி இண்டஸ் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இந்த குளோபல் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has received Columbia Journalism School Alumni Award. ஸோ இந்த கொலம்பியா ஜேர்னலிசம் ஸ்கூல் அலுமினி அவார்டு அப்படின்றத எவ்ரி இயர் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இந்த ஜேர்னலிசம் அப்படின்றதுல வந்து யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எவ்ரி இயர் அவார்ட் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஒன் ஆஃப் தி அவார்டை வந்து இந்தியால இருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாலினி பார்த்தசாரதி. ஓகேவா? ஸோ இவங்க எந்த சேர்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி ஹிந்து குரூப் உடைய சேர்மனா இருக்காங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் அண்ட் மந்த்லி வைஸ் வந்து அவங்க அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஹிந்து குரூப் உடைய சேர்மனான மாலினி பார்த்தசாரதி வந்து ரீசெண்டா எந்த அவார்ட் 2022க்கு 2022 உடைய கொலம்பியா ஜேர்னலிசம் ஸ்கூல் அலுமினி அவார்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயரோட ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா 143 இயர்ஸை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டினும் கூட, இன்ஃபோசிஸ் ஹாஸ் அனௌன்ஸ்ட் an extension of its digital innovation partnership with the Australian Open until. ஓகேவா? ஸோ டென்னிஸ்ல வந்து மொத்தமா 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்று ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் அண்ட் யூஎஸ்ஏ ஓப்பன். இந்த 3 ஓப்பன் டென்னிஸ் மேட்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ இதுல வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா? ஸோ அது ஃபேன்ஸுக்கா இருக்கலாம், இல்ல பிளேயர்ஸுக்கா இருக்கலாம், அங்க இருக்கிற அம்பையர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற நியூ இனோவேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அந்த கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து யாரு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இன்ஃபோசிஸ், பெங்களூர் பேஸ்ட் இன்ஃபோசிஸ் கம்பெனிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எந்த இயர் வரைக்கும் அவங்களுக்கான அந்த டைப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2026 வரைக்கும் அவங்களுடைய ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுடைய அதாவது
பாக்குறவங்களுடைய அந்த ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்றது. ஓகேவா? சோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல யார் பார்த்துப்பா அப்படின்னா இன்ஃபோசிஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ இன்னும் எத்தனை இயர்ஸ் வரைக்கும், அதாவது 2026 வரைக்குமே வந்து அந்த டைப்பை ரீசெண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லண்டன் யூகேல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதுதான் செப்டம்பர் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிஇ தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.